செய்தியை பார்க்கிறோம். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அதில் ஈரானில் சிக்கி தவிக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் பாதுகாப்பாக இந்தியா திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த கடிதத்தில் வேற என்ன விஷயங்கள் எல்லாம் வலியுறுத்தப்பட்டிருக்கு? காயத்ரி, ஈரானில் சிக்கி தவிக்கும் தமிழ்நாடு மீனவர்கள் பாதுகாப்பாக இந்தியா திரும்புவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக இந்த கடிதத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து 498 மீனவர்களும், திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து 78 மீனவர்களும், தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து 72 மீனவர்களும் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து 3 மீனவர்கள் என தமிழ்நாட்டைச் சேர்ந்த 651 மீனவர்கள் தற்போது ஈரானில் சிக்கி தவிப்பதாகவும் அங்கு அதிகரித்து வரும் போர் சூழல் காரணமாக அவர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதோடு தமிழ்நாட்டுக்கு திரும்ப முடியாமல் உள்ளனர் என்றும் தனது கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மீனவர்களின் பாதுகாப்பு குறித்த தகவல்கள் ஏதும் இல்லாத காரணத்தினால் தாயகத்தில் உள்ள அவரது குடும்பத்தினர் ஆழ்ந்த துயரத்தில் இருப்பதாகவும் மீனவர்கள் தாயகம் திரும்பக்கூடிய செய்திக்காக அவர்கள் காத்திருக்கக்கூடிய நிலையில இந்த கடிதத்துல மிக முக்கியமான தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சருடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது அங்கு நிலவும் பதற்றமான சூழ்நிலையில் சிக்கியுள்ள மீனவர்கள் பாதுகாப்பாக இந்தியா திரும்பிட அரசின் உதவியை நாடுவதாகவும் இந்த கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மனிதாபிமானமான விஷயத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் விரைவான தலையீடு பாதிக்கப்பட்ட மீனவர்களும் அவரது குடும்பத்தினருக்கும் மிகுந்த ஆறுதலை தரும் என்று குறிப்பிட்டக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஈரானில் சிக்கி தவிக்கும் மீனவர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தவும் அவர்களின் நலனை உறுதிப்படுத்தவும் பாதுகாப்பாக இந்தியா திரும்புவதற்கான தேவையான தூதரக நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். காயத்ரி, நன்றி அபினேஷ், இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.